அதாவது இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இந்தியா vs ஸ்ரீலங்கா சீரிஸோட பிளேயர் லிஸ்ட்லாம் விட்டுருந்தாங்க. அதில் வந்து சுமன் கில் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க, சூரியகுமார் யாதவ் T20க்கு கேப்டனாக போட்டிருக்காங்க, ரோஹித் சர்மா கேப்டனாக ODIக்கு போட்டிருக்காங்க, வைஸ் கேப்டனாக சுமன் கில்லை போடுறாங்க. எல்லாமே சுமன் கில் கொடுக்குறீங்களே. ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா தான் நடித்தார், அவங்க ஏன் ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல. T20 ட்ராஃபி அந்த இதுக்கு நடக்கும்போது விக்கி பாண்டியா வந்து கேட்குறாரு, ஆஸ்திரேலியாவிலேருந்து பேட் கம்பெனிஸ் கேட்குறாரு, நடராஜன் நல்ல டெத் ஓவர் பவுலர் தானே, ஏன் அவர் பேர் எடுக்கலை? அப்படி இப்போ கூட அவர் எடுக்கலைன்னா அவர் TNPL அவர் பிஸியாக இருக்கனால எடுக்கலை, சரி ஒத்துக்கலாம். பட் ஆனால் ருத்ராஜ் ஜெய்க்வாட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஏன் அவர் எடுக்கவே இல்லை? கொஞ்சம் என்னைக்காச்சும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இங்கே திறமை வாய்ந்த நிறைய பிளேயர் இருக்காங்க. இப்போ வந்து சுமன் கில் வந்துட்டார், சுமன் கில்க்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் எங்கே போவோம்? ருத்ராஜ் ஜெய்க்வாட் எல்லா ஃபார்மேட்டும் நல்லா அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே? அவர் விளாட்ணுன்னா நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் ஜெய்க்வாட்னு நீங்கள் ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா